அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவின் ஏராளமான படைப்புகளில் ஒரு படைப்பான ஜின்னாத்துகள் குறித்து சுருக்கமாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். குர்ஆன் மற்றும் ஹதீஸுகளில் அடிக்கடி ஜின்னாத்துகள் குறித்து வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா ஜின்னாத்துகளை நெருப்பை கொண்டு படைத்துள்ளான். இந்த பூமியில் மனிதர்களுக்கு முன்னால் ஜின்னாத்துகள் ஒரு நீண்ட காலம் வசித்து வந்தார்கள். ஜின்னாத்துகள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டும் ஒருவரை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள். அப்போது அல்லாஹு தபாரக வ தஆலா வானவர்களுடைய ஒரு கூட்டத்தை அனுப்பி ஜின்னாத்துகளை தூரமாக இருக்கும் மலைகளுக்கும் காடுகளுக்கும் கடல்களில் உள்ள தீவுகளுக்கும் விரட்டி அடித்து விட்டான். அந்த ஜின்னாத்துகளுடைய ஒரு கூட்டத்தில் அஸாஸீல் எனப்படும் இப்லீஸும் இருந்தான். இப்லீஸ் அதிகமாக இபாதத்துகள் செய்து வந்ததால் அல்லாஹு தஆலா அந்த இப்லீஸை வானவர்களுடைய தலைவனாக, வானவர்களுக்கு ஆசிரியராக ஆக்கினான். அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அனைவரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சஜதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்போது அல்லாஹு தஆலாவின் கட்டளையை ஏற்று அனைவரும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்தார்கள். அந்த நேரத்தில் இப்லீஸ் அல்லாஹு தஆலாவின் கட்டளையை ஏற்காமல் ஆணவத்துடன் அல்லாஹு தஆலாவோடு வாதம் செய்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா அவனுடைய ஷைத்தானுடைய ஆணவத்தின் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து நிஅமத்துகளையும், அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதவியை பறித்து கொண்டு சொர்க்கத்திலிருந்து துரத்தி அடித்து விட்டான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு எப்படி நபியாக இருக்கிறாரோ அதே போல ஜின்னாத்துகளுக்கும் நபியாவார். ஆகவே ஹதீஸுகளில் ஜின்னாத்துகளுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்த சம்பவத்தையும் நம்மால் பார்க்க முடியும். அதேபோல குர்ஆனில் ஜின்னாத்துகளுடைய ஒரு கூட்டம் குர்ஆனை கேட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். ஆகவே எப்படி மனிதர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், தீமையை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதே போல எல்லா சட்டங்களும், இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளும் ஜின்னாத்துகளுக்கும் உண்டு.